ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு அடியேன் இங்கு வரவும் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை போதகருக்கும் இன்னும் விசுவாச பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய யூடியூப் சேனலை நான் ஒவ்வொரு வாரமும் நான் தவறாமல் பார்ப்பேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் பாஸ்டருடைய செய்தியை நான் ஒவ்வொரு வாரமும் நான் கேட்பேன். மிகுந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு கடந்து செல்லும் முன்பதாக நான் அங்கம் வகிக்கின்ற எனக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கக்கூடிய இலாக்காவை குறித்து ஓரிரு வார்த்தைகள் சொல்லி செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஓய்வு நாள் பள்ளி, தனிநபர் ஊழியம், இன்னும் அனைத்து அங்கத்தினரும் ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாபத் ஸ்கூல், பர்சனல் மினிஸ்ட்ரி, TMI அதை சார்ந்து இன்னும் ஒரு சில இலாக்காக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை செய்யும்படியாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை குறித்ததான ஒரு சில வார்த்தைகள். ஓய்வு நாள் பள்ளி என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் வரவேண்டிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த ஓய்வு நாள் பள்ளியை குறித்து வேதத்தில் நம்முடைய சர்ச் மேனுவல், அது மாத்திரமல்ல சாபத் ஸ்கூல் மேனுவலில் படித்து பார்த்தீங்கன்னா, சாபத் ஸ்கூல் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சர்ச். ஓய்வு நாள் பள்ளி திருச்சபையின் இருதயமாக இருக்கிறது. சாபத் ஸ்கூல் இஸ் த பேக் போன் ஆஃப் த சர்ச். ஓய்வு நாள் பள்ளி திருச்சபையின் முதுகெலும்பாக இருக்கிறது. சாபத் ஸ்கூல் இஸ் த மைண்ட் ஆஃப் த சர்ச். ஓய்வு நாள் பள்ளி திருச்சபையின் மூளையாக இருக்கிறது. சாபத் ஸ்கூல் இஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் சோல் வினிங். அழிவோரை காக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. ஓய்வு நாள் பள்ளி என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஓய்வு நாள் பள்ளி இலாக்காவோடு தனிநபர் இலாக்காவும் இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, விசுவாச பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக இந்த இலாக்காக்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் சீடர்களை உருவாக்க வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். மேக்கிங் டிசைபிள் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் சோல் வினிங் ஃபார் கிரைஸ்ட். இயேசுவுக்காக சீடர்களை உருவாக்க வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். இப்போ நம்முடைய வேலை என்ன என்று சொன்னால், நாம் சீடர்களை உருவாக்க வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். அதோடு கூட இந்த TMI என்று சொல்லக்கூடிய ஒரு இலாக்காவை நம்முடைய உலகளாவிய அட்வென்ட் திருச்சபை 2015ஆம் ஆண்டு அந்த GCயில் அவர்கள் அறிமுகப்படுத்தி 2022ஆம் ஆண்டு அதை குளோபல் TMI, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்படுத்தினாங்க. இந்த GCயில் நீங்கள்லாம் பார்த்தீங்களா தெரியல, யூடியூப்பில் அதை குறித்ததான இந்த TMI அனைத்து அங்கத்தினரும் ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈச் ஒன் ரீச் ஒன், டீச் ஒன், பிரிங் ஒன். நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை சந்தித்து வேத பாடம் கொடுத்து அவர்களை திருச்சபைக்குள்ளாக நாம் அழைத்து வர வேண்டும். ஒரு வருஷத்தில் நாம் ஒரு ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வர முடியுங்களா, முடியாதுங்களா? ஒரு ஆத்மாவை சந்தித்து வேத பாடம் கொடுத்து அவர்களை நாம் சபைக்கு அழைத்து வர முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை
வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையோட யாவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஊழிய கட்டளையை நிறைவேற்றதற்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் இந்த திருச்சபைக்கு விசுவாசியாக அழைத்திருக்கிறார். நாம் இந்த திருச்சபையிலே விசுவாசியாக இருப்பதற்கு அழைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சபை அங்கத்தினாரம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறாகவே இது சின்ன ஒரு அவுட்லைன். இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய ஓய்வு நாள் பள்ளி தனிநபர் இன்னும் TMI இந்த இலாக்காவின் வாயிலாக நீங்கள் அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவீர்கள் சொன்னால், மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு 2ஆம் முறை வரும்போது நமக்காக வைத்திருக்கக்கூடிய பலனை அவர் தருவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், இந்த நாளின் செய்தி எங்களுக்கு ஆறுதலை தரும்படியாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நெருக்கத்திலும் சமாதானம், பீஸ் இன் த டிஸ்ட்ரெஸ். நெருக்கத்திலும் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை மையமாக வைத்து உங்களோடு கூட பேசலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நாளுக்காக நான் மைய வசனமாக தெரிந்து கொண்ட வசனம் 120ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் மையமாக வைத்துதான் இந்த நாளின் செய்தியை நாம் கேட்கப் போகின்றோம். கேம்பல் மோர்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை குறித்து அவருடைய சரித்திரத்தை நான் வாசித்தேன். இவர் ஒரு நல்ல தாளந்து மிக்க ஒரு வாலிபர். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். ஆகவே போதகராக படிப்பதற்காக நல்ல ஒரு செமினரியில் சேர்ந்து நல்ல மார்க்குகள் பெற்று அவர் பாஸ் பண்ணி ஒரு போதகராக பணியமர்த்தப்படுகிறார். போதகராக பணியமர்த்தப்பட்ட இந்த கேம்பல் மோர்கன் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபன் ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஊழியத்தில் அவரை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சபை தலைவர்கள் ஒன்று கூடி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் ஒரு கட்டளையை அவருக்கு முன்பாக வைத்தாங்க. என்ன என்று சொன்னால், நாங்கள் உனக்கு போதகர் அபிஷேகம் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நீ எங்களுக்கு முன்பதாக நீ எப்படி பிரசங்கம் பண்ணுகிறாய் என்பதை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சபை தலைவர்கள் ஒன்று கூடிய இடத்துல அவர்கள் சபையில் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. இந்த வாலிபனுக்கு ஒரே பயம், நடுக்கம். அதோடு கூட போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவதற்காக தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். அப்படி பேசிக்கிட்டு அப்படியே மக்களை பார்த்த பொழுது அவருக்கு ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம ஏற்கனவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன சொல்லணும்னு தெரியல, ஏதோ பிரசங்கத்தை ஆரம்பிச்சு முடிச்சுட்டு போயிட்டார். கடைசியில் அந்த தலைவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்களாம், உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டோம், அது சரியில்லை, அதனால நீ அபிஷேகத்திற்கு ஃபிட் இல்லை, ஆகவே உனக்கு அபிஷேகம் கிடையாது என்று சொல்லி அந்த சபை தலைவர்கள் கூறிவிட்டாங்க. இந்த வாலிபனுக்கு ரொம்ப வருத்தம், கஷ்டம், துக்கம். அதோடு கூட இருந்த அந்த வாலிபனை அடுத்த நாள் காலையில் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி வந்தா. அவன்கிட்ட சொன்னாலாம், நேற்றைய தினத்தில் உன்னுடைய செய்தியை நான் கேட்டேன், எனக்கு பிடிக்கல, அதனால நான் உன்னோடு திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லி பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, என்கேஜ்மெண்ட்டை ப்ரோக் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இந்த வாலிபனுக்கு என்ன செய்வது என்று அறியாதபடிக்கு மிகவும் கவலையோடு துக்கத்தோடு சமயத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாவ அறிக்கை செய்து வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தாராம். அப்பொழுது அவருக்கு மனதிலே ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த வசனம் என்று சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். யாரா வாசிக்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வாஸ்து மாத்திரத்தில் அந்த சகோதரனுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் அவனுக்குள்ளாக வந்துச்சு. உடனே சிறிது நாட்கள் கிடைத்து மீண்டும் மறுபடியுமாக அந்த தலைவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறை அந்த வாலிபர் நல்ல முறையில் பிரசங்கம் செய்து அவர் போதகர் அபிஷேக பட்டத்தை பெற்று தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்தார் என்று சொல்லி நான் சரித்திரத்தில் படித்தேன். அவர் அது மாத்திரமல்ல, அவரை குறித்து படிக்கிற பொழுது வேதாகமத்தை குறித்து ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். கேம்பல் மோர்கன் கமெண்ட்ரி ஒரு கமெண்ட்ரி இருக்கு, விளக்க உரை, வேதாகமத்திற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை சார்ந்த 60 இறையியல் புக்கு எழுதியிருக்கிறார், தியாலஜி புக்கு எழுதியிருக்கிறாரு. 23,000 பிரசங்கங்கள் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த பிரசங்கத்தை நம்ம போய் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். கூகுளில் போய் கேம்பல் மோர்கன் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை குறித்து நீங்கள் டைப் பண்ணால் அவருடைய சரித்திரம் முழுவதுமாக கிடைக்கும். ஏன் இதை சொன்னால், நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சமாதானம் கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நான் அவருடைய சரித்திரத்தை வாசிக்கின்ற பொழுது நான் தெரிந்து கொண்டேன். அப்படி என்றால் நெருக்கடி என்பதற்கான ஒரு ஒத்த வார்த்தைகள், ஏன்னா நெருக்கடி என்றுதான் நம்ம கேள்விப்படுறோம், அதோடு அநேக வார்த்தைகள் சார்ந்து வருகின்றன. அப்ப அதற்கு ஒத்த வார்த்தையை தமிழ் அகராதியிலே ஆங்கில அகராதியிலே நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பல அர்த்தங்களை பல வார்த்தைகளை அவர்கள் கொடுக்கிறாங்க. ஒன்று என்னவென்றால் வேதனை, அதற்கு வேதனை. இரண்டாவது துக்கம், மூணாவது துயரம், நாலாவது பாடு, ஐந்தாவது இடுக்கன், ஆறாவது சஞ்சலம். இந்த 6 காரியங்களையும் நாம் யோசித்து பார்த்தால் அதுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த நெருக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த பதம், அந்த வார்த்தை அதற்குள்ளாக இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த 6 காரியங்களையும் மனசில் வச்சுட்டு இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் இன்னும் படிக்கின்ற பொழுது, இன்னும் அங்கே ஒரு சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சில எழுத்தாளர்கள் எழுதுகிறார், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் கவலை. கவலை இல்லாதவங்க யார் இருக்காங்களா? அப்ப கவலை வரும்போது நமக்குள்ளாக என்ன வரும்? ஒரு நெருக்கடி வரும். இரண்டாவது தனிமை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இப்போ தனிமையாக இருந்தால் நெருக்கடி வரும். இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? யாரும் யாரையும் பார்க்கக்கூடாது, எல்லாம் தனிமையிலே இருந்தாங்க. அப்போ வந்த நெருக்கடிகள் மக்கள் மத்தியில், மனிதனுக்கு வந்த நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடியெல்லாம் வருதுன்னு சொன்னால் கவலை இருக்கின்ற பொழுது, இரண்டாவது தனிமையாக இருக்கின்ற பொழுது, மூன்றாவதாக பயம். பயத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ பயம் வரும்போது நமக்குள்ளாக ஒரு நெருக்கடி வருகின்றது. அடுத்தது நான்காவதாக என்ன வருதுன்னா உடல் வலி. ஒரு சொல்லுவாங்களே, தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லுவாங்கள்ல. அப்ப ஒரு மனிதனுக்கு உடல் வலி வருகின்ற பொழுது அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியானது வருகின்றது. அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது உறவு வலி. உறவு வலி. இப்போ உறவுகள் முறையிலே ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அது குழப்பங்கள் வருகின்ற பொழுது நமக்கு என்ன ஒரு நெருக்கடியானது ஏற்படுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த
நெருக்கடிக்கு காரணங்கள் என்ன? இப்போ நான் முதல்ல சொன்னேன், நெருக்கடி ஒத்த வார்த்தைகள் எதனால நெருக்கடிக்கான எப்போ வருகிறது? இப்போ நெருக்கடிக்கான காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நெருக்கடி வருகிறது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக வேதத்தின் வாயிலாக படிக்கின்ற பொழுது பாவம் என்றால் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் வருகின்ற பொழுது நெருக்கடி வருகிறது. இதுக்கு உதாரணமாக ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அழைத்து இந்த திராட்சைத்தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க சாப்பிடலாம், ஜீவவருஷத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? அதை போய் சாப்பிட்டதுனால என்னாச்சு? அவங்களுக்குள்ளாக பாவம் வந்துச்சு. பாவம் வந்ததுனால நெருக்கடி வந்துச்சு. அப்ப எப்ப நம்ம வாழ்க்கையில நெருக்கடி வரும் சொன்னா, பாவம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்றது. இரண்டாவது கீழ்ப்படியாமை. எப்பெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் போகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி வருகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் சவுல் ராஜாவை எடுத்துக்கொண்டால், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு என்ன பண்ணலவன்? கீழ்ப்படியல. நீங்க சவுலை குறித்து படித்தீர்கள் சொன்னால், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தன்னுடைய பதவியை விலகி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விசுவாசத்தில் உண்மையாய் இருக்கின்ற பொழுது என்ன வருது? நெருக்கடி வருகிறது. ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம், ஆபிரகாமை குறித்து படித்திருக்கிறோம். அவருக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? 100வது வயசுல குழந்தை பிறந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறாரு. உடைய குழந்தை எனக்கு என்ன பண்ணும்? பலி செலுத்த வேண்டும். ஆகவே தான் அதை நிறைவேற்றி நான் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இப்போ விசுவாசத்தில் சோதனை, விசுவாசத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது சோதனை வரும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆன்மீக வளர்ச்சியில் நாம் இருக்கின்ற பொழுது, ஆன்மீக வளர்ச்சிக்காக நாம் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக பல ஊழிய திட்டங்களை செய்கின்ற பொழுது நமக்கு என்ன வருகிறது? நெருக்கடி வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது வேதத்தை சார்ந்த ஒத்த கருத்துக்கள். இந்த சபையை தோற்றுவித்த எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவங்க சொல்லுகிற கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு எப்படி நெருக்கடி வருகிறது என்று சொன்னால், தனிப்பட்ட இழப்புகள், ஒரு தனிநபருக்கான வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வருத்தங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கு நெருக்கடி வருகிறது. அப்ப இந்த நெருக்கடிக்கான காரணம் தனிப்பட்ட இழப்புகள் முதலாவதாக. இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா, நிதி நெருக்கடி. குடும்பத்தில் அங்கு பண பற்றாக்குறை, பண பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கு நெருக்கடி வருகிறது. மூன்றாவதாக உடல் குறைபாடுகள், உடல் பலவீனமாகும் பொழுது, உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அங்கே இதான் நெருக்கடிக்கு காரணம். அடுத்ததாக அம்மையார் சொல்றாங்க, உறவு தகராறு. குடும்பத்தில் மனிதனுடைய உறவு முறைகள் அங்கு அதில் கேப் விடும்போது அல்லது விரிவடையும் போது, அது அங்கு நமக்குள்ளாக பிரிவினை வரும்போது இப்படிப்பட்ட நெருக்கடியானது வருகிறது என்று சொன்னாங்க. அடுத்ததாக சமூக தனிமைப்படுத்துதல், வியாதி நிமித்தமாக. அப்ப ஆண்டவர் அம்மையார் சொல்றாங்க, இப்படிப்பட்ட காரியத்தின் வாயிலாக ஒரு மனிதனுக்கு நெருக்கடி வருவதற்கு இந்த 5 காரியங்களையும் அவங்க சொல்றாங்க. அப்படி என்று சொன்னால், இதை மையமாக வைத்து நாம் வேதத்தை உற்று பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்தில் படித்தோம் என்று சொன்னால் அநேக கருத்துகள் நமக்கு காண முடியும். வேதத்தில் யாராருக்கு எப்பொழுது நெருக்கடி வந்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மனாசே
என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தா அவரை குறித்து தான் தெரியும். இவர் யாருன்னு சொன்னால் எசேக்கியா ராஜாவுடைய மகன். எப்பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்தார் என்று சொன்னால், எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த பொழுது 3வது வருஷத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த மனாசே. நான் இவரை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்லுவேன், அப்பா நல்லவன், பையன் கெட்டவன். இந்த ராஜா 12 வயசுல ராஜா பரத்தை அவர் எட்ட பொழுது அங்கு அவருடைய தகப்பனாகிய எசேக்கியா செய்த எல்லா காரியத்திற்கும் எதிர்மறையாக செஞ்சான். அவர் நல்லது செஞ்சாரு, இவன் கெட்டது செஞ்சான். இஸ்ரவேலிலே ஒரு மோசமான ராஜா யார் என்று சொன்னால் இந்த மனாசே ராஜா. இப்படிப்பட்ட மனாசே ராஜா ஆண்டவர் சொல்லி கேட்கவே இல்லை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாபிலோனியர்களை அனுப்பி அவரை சிறைப்படுத்தும்படியாக நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னு சொன்னால் 2 நாளாக 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். அவருடைய வாழ்க்கையில் அங்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஆண்டவரை சொல்லாத, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வந்த மாத்திரத்தில் ஆண்டவரிடத்தில் போய் தன்னை அர்ப்பணம் பண்ணி அங்கு ஆண்டவர்கிட்ட மிகவும் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நான் பார்க்குறோம். அந்த வேளையில் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு சமாதானத்தை மீண்டுமாக எருசலேமுக்கு ராஜாவாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு முதல் கருத்து. அப்போ மனாசே ராஜாவுடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகையில் தேவன் அவருக்கு உதவி செய்தார். இரண்டாவதாக வேதத்தின் வாயிலாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிம்சோன் என்று சொல்லக்கூடிய நபரை குறித்து நாம் படித்திருக்கிறோம். சிம்சோனை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நியாயாதிபதி புத்தகத்தில் அந்த மனிதனை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அந்த மனிதன் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்து அவன் ஒரு பெண்மணியை கண்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. அதனுடைய ரகசியத்தை எல்லாம் சொன்னான். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவனை துன்பப்படுத்தினாங்க. வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்றான். நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைவு என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இதனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும்னா, அவன் உயிரோடு இருக்கும்போது அவனால் சாகப்பட்ட மனிதனை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அநேக மக்கள் அங்கு மரித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனை எப்பெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக வேதத்திலே ஒரு நபரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனாவை குறித்து நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோனாவை எதற்காக அழைத்தார்? அவர் கொடுத்த வேலை என்ன? அப்ப ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாம போனதுனால அவனுக்கு என்ன வந்துச்சு? வாழ்க்கையில் நெருக்கடி வந்துச்சு. அந்த நெருக்கடியின் மத்தியிலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அவனுக்கு ஒரு ஆறுதல் கூறன்னு பார்க்கிறோம். அதைத்தான் யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். அப்ப நெருக்கத்தில் அந்த யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய ஜெபத்தை கேட்கிறவராய்
இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நெருக்கடி வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் மனுஷன்ட்ட போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட போகணும். ஏன்னா அந்த கடவுள் உங்களுக்கு எனக்கும் பதில் தருகிறவராய் இருக்கிறார், காப்பாற்றுகிறவராய், சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாளின் தியானத்துக்காக நெருக்கடியில் சமாதானம். இன்னும் வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆபகுக் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேலையை செய்ய வந்த அந்த தீர்க்கதரிசிக்கு அநேக எதிரிகள் இருந்தாங்க. எப்போது வாய்ப்பு கிடைக்கும் அவனை கொல்லலாம் என்று சொல்லி பார்த்து கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே இளைப்பாறுதல் அடைவேன். அவரை கொள்வதற்காக ஜனங்கள் பட்டயத்தோடு வந்தாங்க. அவங்களுக்குள்ளாகவே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு ஒருவருக்கு என்ன பண்ணாங்க? குத்தி கொண்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஏன் இதை சொல்லி சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் போனோம். இந்த 4 பேரும் மனாசைக்கு நெருக்கடி வந்தப்ப ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினாரு. அந்த சிம்சோனும் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினாரு. அடுத்ததாக யோனாவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு, ஆபகுக்கும் ஜெபம் பண்ணாரு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார், சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கிறார். எலாஞ்சி போயிட்டு அம்மையார் என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களேன்னு சொன்னால், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைகளில் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்ற. அப்ப இந்த சோதனையின் காலகட்டத்தில் நாம் நெருக்கடியான சூழ்நிலையில் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வேதத்தில் படித்தோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லக்கூடிய கருத்தை நாம் வேதத்தில் படித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும். அடுத்ததாக தேவ கிருபையை நாட வேண்டும். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பரிசு தான் கிருபை. சாத்தானை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற ஆயுதம்தான் கிருபை. அப்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தேவனுடைய கிருபையை நாம் நாட வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய வல்லமையை நாம் நாட வேண்டும். மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். அப்ப தேவனுடைய வல்லமையை நாம் எப்படி பெற முடியும் என்று சொன்னால், அவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் மனதை நிலைக்க வைக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. யோபு பாருங்க, யோபு எப்படி இருந்தார்? அவருக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு இந்த நெருக்கடி வருகின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சபையை தோற்றுவித்த எலன் ஜோயிட் அம்மையார் நமக்கு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த நெருக்கடியின் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நெருக்கடியின் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை, செய்ய வேண்டிய செயல்கள் என்ன பார்க்க வேண்டும் சொன்னால், தொழுகை செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் ஆராதிச்சு தொழுகை செய்ய வேண்டும். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், தொழுகை என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு வலிமை தரும் அமிர்தமாகும். இப்போ நமக்கு உடல் சோர்வாக சொன்னால் டாக்டர்கிட்ட போனால் என்னறாங்க? நல்ல ஒரு டானிக் எழுதுறாங்க, விட்டமின் டானிக் எழுதுறாங்க.
அது குடிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஒரு தெம்பை கொடுக்குது. அதே போல நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட தொழுகை செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் துன்பத்தில் இருக்கும்போது தொழுகை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட போகணும். பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காத ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்போ நமக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு இடம் எதுனா ஆண்டோடைய ஆலயம்தான். கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், வீட்டில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, ஆனால் ஆலயத்தில் ஆண்டவரை தொழுகை செய்கிற காரியம் மாத்திரமே நடக்கிறது. ஆகவே நமக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆலயத்தில் போய் நாம் ஆண்டவரை தொழுகை செய்தால் தேவன் நமக்கு பலனை தருகிறார். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்க வேண்டும். ஏனால் அம்மையார் அவங்க ஜெபத்தை குறித்து அநேக கருத்து எழுதுறாங்க. ஒரு கத்தோலிக்க போப் அவர் சொல்றாரு, a man without prayer is like a tree without roots. ஜெபிக்கம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால் வேர் இல்லாத மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அப்ப வேர் இல்லாத மரம் எப்படி இருக்கும்? செழுமையா இருக்குமா? அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கியமாக இருக்கின்றது. ஜெபம் ஆத்மாவின் உயிர் மூச்சு. ஜெபம் பரலோகத்தை திறக்கிற திறவுகோல். ஜெபம் வெற்றியை தருகிறது. ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிக நேரத்தை நாம் ஜெபத்திலே நாம் தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வேலையிலே நான் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிக நேரத்தை ஜெபத்திலே வைக்க வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர்கிட்ட போய் தொழுகை செய்யணும், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அதான் சொன்னார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி எரேமியா 33:3 வாசிக்கிறோம். நீ எட்டாவது பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த செயல்களை செய்தால் தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார் என்று நாம் நம்பிக்கை நமக்குள்ளாக வரும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு சாட்சி, வேதத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், தாவீதை குறித்து படிக்கின்ற பொழுது 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஏனென்று சொன்னால், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். எனக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் நான் ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்தேன்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, பக்தனாகிய தாவீது சொல்லியது போல நீங்களும் நானும் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆலயத்துக்கு போம், ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு பதிலை தருகிறார். அதைத்தான் சங்கீதம் 34:6 வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அதான் சொன்னேன், ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். ஆக இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது எசேக்கியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அங்கு ஆண்டவர்கிட்ட போய் எசேக்கியா ராஜா அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தோம் சொன்னார். நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கார். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர்
ஒரு சமாதானத்தை தந்தார். அந்த சொன்ன கேம்பல் மோர்கன் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபன் பிரச்சனையான சூழ்நிலையில், மன கஷ்டமான சூழ்நிலையில், வருத்தத்தின் சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட போய் அவர் தன்னை அர்ப்பணம் பண்ணியதுனால மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவருக்கு ஆண்டவரை குறித்ததான ஒரு வேதாகம விளக்கமுறை எழுதினார், புத்தகங்கள் எழுதினார், 23,000 பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வாழ்க்கையில் சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இதை நாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.